முதல்ல இந்த காட்சியும் பாருங்க, இந்த காட்சியில வர்ற வசனத்தையும் பாருங்க. ஏண்டா உனக்கு இந்த வெறி? இவ யாரு? இவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இவள உனக்கு தெரியுமா? பழக்கமா? சொந்தமா? இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்க போறவளா? ஆமா, இவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இது என்ன படம்? எந்த வருஷம் வந்தது? யாரால் இயக்கப்பட்டது? இந்த படத்தை நகல் எடுத்து இந்த படம் 26 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்தது 2016. ஆனா இந்த படத்துல இருந்த சோல், ஆன்மா அந்த படத்துல இல்லை. நிறைய ஜிம்மிக்ஸோட இருந்துச்சு. இந்த படம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெஞ்ச்மார்க்கா இருக்கு? இந்த படத்துக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு நாயகன் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும்ன்ற முடிவு எடுக்கிறான்? ஏன் இந்த காட்சி ஏன் ஒரு வீரியம் மிக்க காட்சியா இருக்கு இன்னைக்கு வரைக்கும்? பார்க்கலாம். வெல்கம் டு பேசி கிளிப்போம். இப்படித்தான் சினிமாவுக்கு எடுக்கிறது. 1990 மணிரத்னத்தோட கதை, திரைக்கதை தயாரிப்புல கே சுபாஷ் அவர்களோட இயக்கத்துல வெளியான படம் தான் சத்ரியன். நீங்க முதல்ல பார்த்த அந்த காட்சி அந்த படத்துல இருக்கிற ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும்தான். நாயகன் படத்துல கமலஹாசன் அந்த விபச்சார விடுதிக்குள்ள போயிட்டு வந்த காட்சிக்கும் இந்த காட்சிக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கு. இந்த ரெண்டு காட்சியும் எனக்கு ஏற்படுத்தின பாதிப்பு, புரிதல், எதிரில் இருக்கிற ஒரு பெண்ணை பத்தி ஒரு ஆணா நான் எந்த பார்வையில பார்க்கணும் அப்படின்ற ஒரு தெளிவை கொடுத்தது இந்த ரெண்டு காட்சி தான். ஒன்று நாயகன் படத்துல, இன்னொன்று சத்திரியன்ல வர்ற இந்த காட்சி. இந்த காட்சிக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். அந்த சம்பவத்துல எந்த பெண்ணை நாயகன் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றாரோ அந்த பெண் கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணப்பட்டு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கள கொண்டு மருத்துவமனையில சேர்த்தப்ப நடக்கிற ஒரு சின்ன உரையாடல் தான் இந்த வசனத்துல நீங்க பார்த்தது. ஒட்டு மொத்தமாவே சத்திரியன் படத்துல காதல் அப்படின்ற விஷயத்துக்கு டெஃபனிஷனான சீன் இதுதான் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். எந்த ஜிம்மிக்ஸும் இல்லாத மிக மிக யதார்த்தமான, தன் எதிரில் இருக்க பெண்ணோட வலிய புரிஞ்சுக்கிற ஒரு நாயகனோட புரிதல் இருக்குல்ல, இதை விட பெஸ்ட் ஹீரோயிசம் ஒன்று இந்த உலகத்துல இருக்குன்னு நான் நம்பல. முதல்ல ஹீரோயிசம்னா என்ன? ஒரு ஹீரோ 10 பேரை ரோட்ல போட்டு அடிச்சுட்டு அந்த சண்டையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற ஒரு அழகான பெண் பின்னாடி போய் சுத்துறது தான் ஹீரோயிசமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. இந்த சத்திரியன் படத்தோட பாதிப்புல வெளியான படம் வந்த வருஷம் 2016. சத்திரியன் வந்த வருஷம் 1990. கிட்டத்தட்ட 26 வருடம் கழிச்சு 2016 சத்திரியனோட பாதிப்புல இங்க ஒரு படம் வெளியாகுது. அந்த படம் வெற்றியும் பெறுது, அந்த படம் கொண்டாடையும் படுது. ஒரு திரைப்படம் வெற்றி அடைஞ்சு கொண்டாடப்படுறதுனாலேயே அது சரியான படமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. சத்திரியன் படத்துல இருந்த அடிப்படையான 2 விஷயங்கள் 2016 வெளியான அந்த படத்துல இல்லை. அது என்ன சார் 2016 வெளியான படம் 2016 வெளியான படம் சொல்லிட்டே இருக்கேன். 2016 என்ன படம் வெளியாச்சு அப்படின்றது ஊரறிந்த ரகசியம். அந்த படத்தோட போஸ்டர்ல இருந்துதான் நான் இந்த வீடியோக்கான தம்பையில கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த படத்தோட பேரை சொல்ல எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை அப்படின்றதுனால அந்த படத்தோட பேரை தவிர்க்கிறேன். சத்திரியன் படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆகி வெளியான அந்த படத்துல சத்திரியன் படத்துல இருந்த மிக முக்கியமான 2 கூறுகள், அடிப்படை விஷயங்கள் கம்ப்ளீட்டா மிஸ்ஸிங். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாயகன் என்பவன் எதன் அடிப்படையில உருவாகிறான் அப்படின்றதுக்கு சத்திரியன் படத்துல தெளிவான ஒரு திரைக்கதை இருக்கும். அந்த நாயகனுக்கு பின்னாடி ஒரு வழிமிகுந்த கதை இருக்கும். அந்த நாயகனை உருவாக்குறது ஒரு முக்கியமான கேரக்டர். அந்த கேரக்டர் பேர் தேவன். அந்த கேரக்டரை ஏற்று நடிச்சவர் நடிகர் விஜயகுமார். சத்திரியன் படத்துல ரொம்ப நுணுக்கமா கவனிச்சீங்கன்னா மட்டும்தான் விஜயகுமார் ஏற்று நடித்த அந்த தேவன்ற கேரக்டரோட பேரே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சத்திரியன் படத்தை பார்த்த எல்லாருக்கும் டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆகிற 2 பேர் பன்னீர் செல்வமும் அருமை நாயகமும் மட்டும்தான். அருமை நாயகம் அந்த படத்தோட பிரதான வில்லன்,
பன்னீர்செல்வம் அந்த படத்தோட பிரதான கதாநாயகன். அந்த கதாநாயகனை இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்து கைட் பண்ணி நிறுத்துற கேரக்டர் தான் தேவன். இப்படி ஒரு கேரக்டரே 2016 வெளியான படத்துல இல்ல. ஏன்னா அந்த நாயகன் தானா உருவானவன், அவனுக்கு யாரும் கார்டியன் கிடையாது, அவனுக்கு யாரும் வழிகாட்டி கிடையாது. இதுதான் அந்த படம் சொல்ல வர்ற விஷயம். அந்த படத்தை பார்ப்பதின் வழியா நாம உருவாகிறதுக்கு யாரும் தேவை இல்லைன்ற ஒரு நுணுக்கமான சைக்காலஜி ஒண்ணு நம்ம மைண்ட்குள்ள போகும். ஆனா சத்திரியன் படம் அப்படியானது இல்லை. மிக மோசமா தன் குடும்பத்தை கண் முன்னாடியே இழந்த ஒரு பையன் அதனால ஏற்பட்ட பாதிப்புல ஒரு கொலை செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்றான். அங்க இவனோட நோக்கத்தை சரியா கண்டுபிடிச்சு இவனை காவல்துறை உயர் அதிகாரியா மாத்துற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான் தேவன். அந்த தேவன்ற கதாபாத்திரத்தோட பேசுற அந்த வசனத்தை தான் நம்ம இந்த வீடியோவோட முதல் நிமிஷத்துல பார்த்தோம். சத்திரியன்ல எந்த இடத்துலயுமே காதல் காட்சின்னு ஒண்ணு இருக்காது, ஐ லவ் யூன்றது இருக்காது. ஆனா உலகத்தின் மிகச்சிறந்த காதல் ஒண்ணு இருக்கும். நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, பிளாஸ்ட், ஃபயரு, வைபு, இது எல்லாத்துக்குமான உண்மையான ஃபயரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. சத்திரியன் படத்துல வர்ற அந்த பன்னீர்செல்வம் அப்படின்ற கேரக்டரை போய் பாத்தீங்கன்னா ரியல் ஃபயர், ரியல் வைபு, ரியல் பிளாஸ்டோட அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்கும். சும்மா பட்டைய கிளப்பியிருப்பாரு விஜயகாந்த். இளையராஜாவோட மியூசிக்ல விஜயகுமார் கொடுக்கிற டிரான்ஸ்பர்மேஷன்ல விஜயகாந்த் அந்த போலீஸ் உடையில முதல்ல அறிமுகமாகறப்ப ஏற்படுற கூஸ் பம்பும் அது ஏற்படுத்துற தாக்கமும் இப்ப வரை என் மைண்ட்ல இருக்கு. ஒரு கதாநாயகன் ஒரு அழகான பெண்ணு பின்னாடி போய் சுத்தி அவளை அசத்தி அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லி அவளை மனம் முடிக்கிறது தான் ஹீரோயிசமா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்ல. தன் கண் முன்னாடியே பாதிக்கப்பட்டு குத்துயிரும் குலையுருமா ஒரு கிடக்கிற ஒரு பெண்ணோட வலியை புரிஞ்சுட்டு அவளை ஏத்துக்கிட்டு அந்த ஏத்துக்கிட்ட பிறகும் இது எந்த விதமான பரிதாபத்தினாலேயோ இல்ல வாழ்வு கொடுக்குறேன்ற மாதிரி ஜிமிக்ஸ்னாலேயோ இல்லாம என் மனசுல இருந்து நான் சொன்னேன்னு சொல்ற அந்த பன்னீர்செல்வம்ன்ற கதாபாத்திரம் கிரியேட் பண்ற ஹீரோயிசத்துக்கு இணையான ஒற்றை காட்சி இந்த படத்தோட பாதிப்புல 2016 வெளியான அந்த படத்துல கிடையாது. சத்திரியனை பொறுத்தவரையும் இந்த படத்துல 2 காதல் காட்சிகள் இருக்கு. கண்டிப்பா அத காதல் காட்சிகள் அப்படின்னு தான் நான் டிஃபைன் பண்ணுவேன். ஆனா அதுல ஐ லவ் யூ இல்ல. முதல் காட்சி நீங்க பார்த்தது. இரண்டாவதா படத்தோட ஓட்டத்துல பானுப்பிரியா விஜயகாந்த ஏத்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ற அந்த மொட்டை மாடியில நடக்கிற அந்த கான்வர்சேஷன், அதுல இருக்கிற மெச்சூரிட்டி, அதுல இருக்கிற புரிதல், அதுல இருக்கிற பூர்ணத்துவமான அன்பு, இது எல்லாமே தான் ஒரு காதலுக்கான அடிப்படையான விஷயம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயமும் இல்லாம முழுக்க ஜிம்மிக்ஸால நிரப்பப்பட்டு பில்டப் சீன்களால நிரப்பப்பட்டு இந்த காவல்துறை அதிகாரி ஏன் இவ்வளவு பெரிய சாகச வீரனா இருக்கான் அப்படின்றதுக்கு எந்த பின்னணி கதையும் இல்லாம அவன் இருக்கான், அவனால அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு பில்டப் சாங்கின் மூலியமா விளக்கம் கொடுக்கிற இந்த படத்தோட பாதிப்புல வெளியான படத்தை விட நாயகன் ஏன் இந்த கிரிமினல் குற்றவாளிகள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த விதமான சமரசமும் அற்று ஒரு வெறித்தனமான ஃபயரோட படம் முழுவதும் இருக்கான் அப்படின்றதுக்கு அந்த நாயகனோட பின்னணியில சொல்லப்படுற அந்த ஆழமான கதை, அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு சரியான வழிகாட்டியா இருந்து சட்டத்தின் படிதான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு எடுத்து சொல்லி காவல்துறையில அவனுக்கு ஒரு அதிகாரம் மிக்க தலைமையை கொடுத்து அவனை ஒரு வடிவத்துக்குள்ள கொண்டு வர்ற அந்த தேவன் என்கிற அந்த விஜயகுமார் கேரக்டர் மேல இருக்கிற ஒரு மரியாதை இந்த திரைப்படம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே அதிகமாகும். இந்த படத்தோட பாதிப்புல வெளியானதா சொல்லப்படுற படத்துல இந்த விஜயகுமார்ன்ற கேரக்டரே கிடையாது, நாயகனுக்கு பின்னாடியான ஒரு ஆழமான கதையும் கிடையாது. சத்திரியன் படம் இன்னைக்கு வரைக்கும் ஏன் ஒரு பெஞ்ச்மார்க் படமா இருக்கு அப்படின்னு யோசிச்சா, ஒரு வில்லனை ஜெயில அறிமுகப்படுத்தி அவன் ஜெயிலே இருந்தாலும் அவன் நினைச்சா இந்த ஜெயிலுக்கு வெளியில என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற அவனோட அதிகாரத்தை காமிச்சிட்டு அந்த காட்சியோட நீட்சியில எல்லா விதமான அதிகாரத்தையும் கட்டுப்படுத்துற இவனை கைதி பண்ணி உள்ள கொண்டு போய் வச்ச போலீஸ் ஆபீசர் யாரு அப்படின்னு சொல்லி அந்த ஜெயில வேலை பார்க்கிற ஒரு சாதாரண காவல் ஊழியரோட கேள்வியிலிருந்து கதாநாயகனை அறிமுகப்படுத்தும் போது ஒரு பார்வையாளனுக்கு
ஏற்படுற கியூரியாசிட்டி இருக்கு இல்லையா, அது இதே விஜயகாந்த் நடிச்ச ரமணா படம் வரையும் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. அப்படி அறிமுகப்படுத்தப்படுற கதாநாயகன் ஏன் இன்னைக்கு அமைதியா இருக்கான், அவனுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லி அந்த கதையின் வழியா கதாநாயகனோட வழி என்ன, அவரோட பின்னணி என்ன, ஏன் அவரு ஒரு காவல்துறை அதிகாரியா மாறி அருமை நாயகம் போன்ற ஒரு வில்லனை கைது பண்ணி ஜெயில கொண்டு போய் வச்ச பிறகும் அந்த துறையில இருந்து விலகி இருக்காரு அப்படின்றத எந்த விதமான சமரசமும் இல்லாம ஜிம்மிக்ஸும் இல்லாம எந்த அளவு யதார்த்தத்துக்கு பக்கத்துல சொல்ல முடியுமோ சொன்ன இன்னைக்கு வரைக்கும் ஒரு அட்டகாசமான போலீஸ் படமா நிக்கிற, காலத்துக்கும் நிக்க போற ஒரு படம் தான் சத்திரியன். ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கிற ஒரு நாயகன் கூட்டு வன்புணர்வு செய்யப்பட்ட ஒரு பெண்ணை எந்த விதமான ஜிம்மிக்ஸும் இல்லாம அவளோட வலிய புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிற அந்த காட்சிய இன்னைக்கு நாம ஏன் அதோட பாதிப்புல வெளியான ஒரு திரைப்படத்துல துணிச்சலோட வைக்க முடியல? அப்ப எதிரில இருக்க நபரை நம்ம என்னவா புரிஞ்சுக்கிறோம்? ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை ஒரு ஹீரோ ஏன் ஏத்துக்க கூடாது? ஏத்துக்கிட்டு அது ஹீரோயிசம் கிடையாதா? ஒரு அழகான பெண்ணை மட்டும்தான் ஒரு ஹீரோ அழகா இருந்து காதலிக்கணுமா? இதுதான் இந்த திரைப்படத்தின் வழியா ஒரு பார்வையாளன் தன்னோட வாழ்வியலுக்கு எடுத்துக்கிறானா? இன்னைக்கு இருக்கிற இயக்குனர்கள் எத்தனை பேர் இப்படியான காட்சிகளை எழுதி அதை காட்சி மொழியா மாத்தி ஒரு திரைப்படத்துல முக்கியமான திருப்பத்துல ஏன் அவங்களால வைக்க முடியல? அந்த துணிச்சல் எங்க போச்சு? 2016 சத்திரியனோட பாதிப்புல வெளியான அந்த படம் இப்பயும் ரீரிலீஸ் செய்யப்பட்டு அது திருப்பியும் வெற்றிகரமா ஓடுனதா ஒரு பேச்சு இருக்கு. அந்த திரைப்படத்தை பார்த்த அத்தனை பார்வையாளர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், சத்திரியன் படத்தை கண்டிப்பா பாருங்க. அப்பதான் ஒரு கேரக்டரோட டெப்த் எப்படி எழுதப்பட்டு அது காட்சி மொழியா மாற்றப்பட்டிருக்கு, இன்னைக்கு நாம அந்த காட்சி மொழியிலிருந்து விலகி எந்த அளவுக்கு யதார்த்தமற்று சினிமாத்தனமா ஜிம்மிக்ஸால நிரப்பப்பட்ட ஒரு திரைப்படத்தை பார்த்து நாம விசில் அடிச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்றது புரியும். உண்மையில் நாயகன் என்பவன் யார்? அவன் ஒரு பார்வையாளனுக்கு என்னவா அடையாளப்படுத்தப்படுறான்? அவன் பார்வையாளனோட எந்த அளவு நெருக்கமா மாறுறான்? ஒரு பார்வையாளன் அந்த நாயகனை தன்னுள் ஒருத்தனா எப்போ உணர்றான் அப்படின்றத நீங்க சத்திரியன் படம் பார்த்தா புரிஞ்சுக்கலாம். என்னோட வலியும் நாயகனோட வலியும் ஒண்ணு. அவனோட வலிக்காக தான் அவன் சண்டை போடுறான். நாமளும் நம்மளோட வலிக்காக சண்டை போடணும், அந்த வலியில இருந்து வெளியே வரணும். அத இந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் கொண்டு போகணும் அப்படின்றத எந்த விதமான ஜிம்மிக்ஸும் இல்லாம, பிரச்சார நடியும் இல்லாம, ஸ்பூன் ஃபீடிங்கும் இல்லாம, அட்டகாசமான திரைக்கதையில எந்த இடத்திலும் தோய்வு இல்லாம சொல்லிட்டு போற ஒரு படம் தான் சத்திரியன். இந்த காணொலிக்காக அந்த திரைப்படத்தை நான் இன்னொரு வாட்டி பார்த்தப்ப எந்த இடத்துலையுமே தோய்வு இல்லாம சும்மா பிளாஸ்டா, ஃபயரா, செம்ம வைபா, இளையராஜாவோட அந்த தெரிக்கிற மியூசிக்கோட அந்த படத்தை பார்க்குறப்ப அது ஏற்படுத்தின தாக்கமும், அது எனக்கு கடத்தின உணர்வும், அது கொடுத்த பாடமும், அது கண்டிப்பா 2016 நகல் எடுக்கப்பட்டு வெளியான திரைப்படத்துல இல்லை. அதுக்காக நீங்க எந்த ஓடிடி தளத்திலையும் போய் பார்க்கணும்னு தேவையில்லை. இந்த யூடியூப்லயே தட்டினீங்கன்னா ஃப்ரீயாவே வரும். அடுத்த முறை வேற ஒரு அட்டகாசமான படத்தோட, அட்டகாசமான காட்சியோட, அட்டகாசமான வசனத்தோட கண்டிப்பா உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் அண்ட் லைக். நன்றி.